அனைவருக்கும் வணக்கம். நிரோஜன் சார் என்ற யூடியூப் சேனலோட உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. யாராவது இந்த சேனலில் புதுசாக பார்த்துருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நாங்கள் தொடர்ச்சியாக போடுற காணொலிகள் அப்போ தான் உங்களை வந்து சேரும். இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னா, சுட்டிகளும் மடக்குகளும் ட்ரெண்டு, அதாவது கிரேட் 11 உள்ள 3வது பாடம், தரம் 11 உள்ள 3வது பாடம். 1வது பாடம் மெய்யெண்கள், 2வது பாடம் சுட்டிகளும் மடக்குகளும் உண்டு. இது ரெண்டும் காணொலி நாங்கள் ஏற்கனவே போட்டுவிட்டோம், அதை பார்க்கலன்னா பார்த்துக்கொள்ளுங்கள். இப்போ பார்க்க போகிறது 3வது பாடம் சுட்டிகளும் மடக்குகளும் ட்ரெண்டு. சுட்டிகளும் மடக்கைகளும் ஒன்றில் மடக்கை அட்டவணை, அதாவது மடக்கைக்குரிய விதிகள், சுட்டிகள் எப்படி செய்கிறது, சமன்பாடுகள் சம்மந்தப்பட்ட தீர்க்கிறது சம்மந்தமாக பார்த்துனாங்க. இதில் பார்க்க போகிறது ஒரு 9 விதமான பயிற்சிகள், 9 விதமான தலைப்புகளை 9 விதமான பயிற்சிகள் பார்க்க போகிறோம். முக்கியமாக மடக்கை அட்டவணை எப்படி பார்க்குறது, அதுலேருந்து முரண் மடக்கை எப்படி பார்க்குறது, கடைசியாக கணிகருவியை எப்படி கையாளுறது என்று சம்மந்தமாக பார்க்க போகிறோம். மடக்கை அட்டவணையை பயன்படுத்தாமல் கணியறிவிலேயே போய் செய்துட்டு போயிடலாம் இல்லாமல் அது கடைசியாக கணியறிவை எப்படி பயன்படுத்துகிறேன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னுக்கு மடக்கை அட்டவணை எப்படி பயன்படுத்துறது, அதுலேருந்து மடக்கை எப்படி காண்றது, முரண் மடக்கை எப்படி காண்றது, இது சம்மந்தமாக நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். 9 தலைப்புகளை 9 பயிற்சி பார்க்க போகிறோம். முதலாவது தசம எண்ணுக்குரிய மடக்கை பார்க்குறது, மடக்கை அட்டவணையை அதன் பயன்பாடுகள் முதல்ல என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு விளக்கமாக பார்ப்போம். பிறகு கடைசியாக அதில் முதலாவது மீட்டல் பயிற்சி இருக்குது. கிரேட் 11 உள்ள கிரேட் 10 உள்ள பாடத்தின் தொடர்ச்சி தான் மீட்டல் பயிற்சியில் வரும். அதே நேரம் கிரேட் 11 சுட்டிகள் மடக்கைகளும் ஒன்று பார்த்துட்டோம், அதுன்ற தொடர்ச்சியும் அப்படியே தொடர்ச்சியாக வரும். விஞ்ஞான முறை குறிப்பீடு எல்லாம் கிரேட் 11 கிரேட் 10 இருக்குது. இதை நாங்கள் விளக்கமாக பார்க்கல, வேணுமெண்டா நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். மீட்டல் பயிற்சியை நாங்கள் இப்போ ஒன்றிலும் குறைந்த தசம எண்களின் மடக்கு, அதாவது மடக்கு அட்டவணை எப்படி பார்க்குறது, எப்படி சிறப்பியல்புகள் எழுதுறது, எப்படி தசம் குத்துறது, இது சம்மந்தமாக பார்க்க போகிறோம், விளக்கமாக பார்க்க போகிறோம். அதை நாங்கள் பார்ப்போம். முதல்ல எல்லாம் ஒரு பாடம் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். அதில் வினாக்கள் தந்துருக்கு 3.1 பயிற்சி 9 பயிற்சி வரைக்கும் இருக்குது. அடுத்தது மடக்கைக்குரிய முரண் மடக்கு ஆன்டிலோக் எப்படி பார்க்குறது, மடக்கையை பார்த்துட்டு அதுக்கு திருப்பி முரண் மடக்கை பார்க்கணும், அதை முரண் மடக்கு எப்படி பார்க்குறேன்ட்டு அடுத்தது இருக்குது. அதே மாதிரி பிரி கோடுகள் இடம்பெறும் மடக்குகளை கூட்டலும் கழித்தல், அதாவது மடக்கை பார்க்குற இலக்கத்துக்கு முன்னுக்கும் மைனஸ் இருந்தால் அதை பெரிய கோடுன்னு சொல்லுவோம், மேலே பார் எழுதுவோம். அப்படி அதுகளை கூட்டுறது கழிக்கிறது சம்மந்தமாக இருக்குது. அதே மாதிரி பெருக்கல் வகுத்தலும் இருக்குது, இதில் கூட்டல் கழித்தல் இருக்குது. இந்த தலைப்புக்குள்ள அதில் பயிற்சியும் இருக்குது. பயிற்சி 3.3. அதே மாதிரி 3.4 மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி எண்கோவைகளை சுருக்குதல், மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி எப்படி சுருக்குறது சம்மந்தமாக இருக்குது. மடக்கை அட்டவணையை பார்த்து திருப்பி அதை கூட்டி போட்டோ கழிச்சு போட்டோ ஆன்டிலோக் திருப்பி பார்த்து தான் கடைசியாக விட கொடுக்கணும். அதை பற்றி நாங்கள் விளக்கமாக பார்ப்போம். அடுத்தது 3.4 பயிற்சி இருக்குது. அதே மாதிரி 3.5 ஓர் எண்ணின் மடக்கையை முழு எண்ணால் பெருக்கலும் வகுத்தலும், மடக்க பெருமானத்தை முழு எண்ணால் பெருக்கிறதும் வகுத்தல். நாங்கள் கூட்டல் கழித்தல் பார்த்த மாதிரி இங்கே பெருக்கல் வகுத்தல் இருக்குது. முழுவதையும் மடக்க பெருமானம் முழுவதையும் பெருக்கிறது வகுக்கிறது சம்மந்தமாக இருக்குது. அதுலேயும் பயிற்சி இருக்குது. 3.5 பெருக்கல் சம்மந்தமாக இருக்குது, அதாவது பிரி கோடுகளை பெருக்குது. முன்னுக்கு பார் இருந்தால் பார் 1 இருக்குது, அதாவது -1 அர்த்தம். அதை பற்றி விளக்கமாக பார்ப்போம். நாங்கள் பார் 2 போடுறோம்னா அந்த முன்னுக்கு இருக்க இலக்கத்துக்கு மட்டும்தான் -2 பார் 2 போடுறோம். அடுத்தது அதில் பயிற்சி இருக்குது. 3.6 பயிற்சியில் மடக்கை அட்டவணை பயன்படுத்தி பெருமானம் காண்க. 3.6 பயிற்சியில் மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி பெருமானம் காண்றது. இங்கே தலைப்பு இருக்கும் மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி எண்ணின் வலுவை மூலத்தையும் காண்றது, அதாவது வலுவை மூலத்தையும்டா ஒரு இலக்கத்தின் வர்க்கம் இருந்தாலோ இல்லாட்டி வர்க்க மூலம் இருந்தாலோ அது எப்படி மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி பெருமானம் காண்றது. எங்களுக்கு வர்க்க மூலம் காண தெரியும், அதை மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி காணலாம் வேண்டி இருக்குது. அடுத்தது வலுவின் மூலம் இடம்பெறும் கோவைகளை மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி சுருக்குதல். வர்க்க மூலம் வர்க்கம் இருந்தால் அந்த கோவைகளை எப்படி சுருக்குறது மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி, மடக்கையை பார்த்து கூட்டி கழிச்சு போட்டு பிறகு முரண் மடக்கை பார்த்து விட கொடுக்கணும். விளக்கமாக பார்ப்போம் நாங்கள். அடுத்தது அதில் 3.7 பயிற்சி இருக்குது. அதே மாதிரி 3.8 மடக்கை அட்டவணையின் பயன்பாடு, அதை எங்கெங்கே பயன்படுத்துகிறோம் மடக்கை அட்டவணை, இதான் முக்கியமானது. என்னத்துக்கு படிக்கிறோம் எங்கே பயன்படுத்துகிறோம்னு தெரிஞ்சால் தான் அதை படிக்கிறதுல கொஞ்சம் ஆர்வம் பெறும். அதான் போட்டு கிடக்கு. இந்த மாதிரி சின்ன கணக்குகள், ஒரு கன சென்டிமீட்டர் இரும்பின் திணிவு 7.7 இப்படி ஒரு சின்ன தடிப்பு சம்மந்தமாக சின்ன சின்ன அலகுகள் வரும்போது, தசம பெருக்கல்கள் வரும்போது நாங்கள் பெருக்கும்போது பிழைகள் விடுவோம். அதுவே மடக்கை அட்டவணை பயன்படுத்தி செஞ்சால் அது பிழை குறைவாக விட வரக்கூடியதாக இருக்கும். பெருக்கும்போது பெருக்க சிக்கலானதுக்கு மடக்கை அட்டவணையை பயன்படுத்தலாம். அதுக்கு தான் இது பயன்படுறது. சும்மா மடக்கைன்றது வினாவாக வர்றது குறைவு. இப்படியான பெருக்கல் கஷ்டப்படும் போது மடக்கை அட்டவணை பயன்படுத்தி இலகுவாக செய்துட்டு போயிடலாம். அதுக்கு தான் இதில் படிக்கிறோம் நாங்கள்.
அதை பற்றி விளக்கமாக இருக்குது. அடுத்தது கடைசியாக 3.9 தலைப்புக்கள் 9 பயிற்சி இருக்குன்னு சொன்னாங்க. 3.9வது பயிற்சி தான் கடைசி. கணிகருவியின் பயன்பாடு. மடக்கு அட்டவணையில் செய்கிறது எல்லாமே இப்போ கணிகருவியில் செய்யலாம். அதனால் கணிகருவியை பற்றியும் தந்து கிடக்குது. கணிகருவியின் மூலம் பெருமானத்தை காண்கள், வர்க்கம் எப்படி காண்றது, கனமூலம் எப்படி காண்றது, ஒரு அடுக்கா சுட்டியாக ஒரு இலக்கம் வந்து அதை எப்படி காண்றதுன்றும் இருக்குது. அதே மாதிரி மூலத்துக்குள்ளே வர்க்க மூலமோ கன மூலமோ மூலத்துக்குள்ளே எத்தனை நாலுண்டு வர்க்க மூலமோ கன மூலமோ இல்லாட்டிக்கு என்ன பெருமானம் தந்தாலும் அதை எப்படி காண்றது, கணிகருவி எப்படி பயன்படுத்துறது, மடக்கு அட்டவணையை பயன்படுத்தி செய்ய தெரியும். இப்போ நான் பார்க்குறத வச்சு செய்யக்கூடியதாக இருக்கும். அதை கணிகருவியில் எப்படி செய்கிறான்ட்டு பார்க்க போகிறோம். இப்போ கணிகருவியை வச்சு எல்லாத்தையும் செய்துட்டு போயிடலாம். இருந்தாலும் மடக்கு அட்டவணையை நாங்கள் பார்ப்போம். கணிகருவி எங்களுக்கு பரீட்சைக்கு தரப்படாதுன்றபடியாக மடக்கு அட்டவணை மட்டும்தான் தரப்படும். அதை வச்சு பார்ப்போம். சுட்டிகளும் மடக்கைகளும் 2 இதிலேருந்து பார்ப்போம். 9 தலைப்புகள் 9 பாடம் இருக்குது. கடைசியாக கணிகருவி இருக்குது. அதை நாங்கள் கடைசியாக பார்ப்போம். இப்பாடத்தை கற்பதன் மூலம் நீங்கள் மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி 0க்கும் 1க்கும் இடையே உள்ள எண்களின் வலுக்களையும் மூலங்களும் இடம்பெறும் பெருமானங்களை வகுத்தல்களை கொண்ட கோவைகளை சுருக்குவதற்கும், அதாவது 0க்கும் 1க்கும் இடையில் உள்ள எண்களின் வலுக்களையும் மூலத்தையும் வர்க்கமோ இல்லை வர்க்க மூலமோ கன மூலமோ இடம்பெறும் பெருக்கல்களையும் வகுத்தல்களையும் கொண்ட கோவைகளை சுருக்குவதற்காக இப்படியான கோவைகளை சுருக்கிறதுக்கு, கஷ்டமான கோவைகளை சுருக்கிறதுக்கு, இலகுவாக சுருக்கிறதுக்கு மடக்கு அட்டவணையை பயன்படுத்தலாம். 0க்கும் 1க்கும் வந்தால் தசத்தில் வரும்போது எங்களுக்கு பெருக்கிற சிக்கல், அதுகளை இலகுவாக பெருக்கலாம். அதே நேரம் வர்க்கம் வந்தால் அதையும் இலகுவாக தீர்த்து கொள்ளலாம். வர்க்க மூலம் வந்தாலும் இலகுவாக, மூலக்குறியீட்டுக்குள்ளே வந்தாலும் அது இலகுவாக தீர்க்கலாம். அதே மாதிரி விஞ்ஞான கணிகருவியில் வர்க்கம் மூலம் எனும் சாவிகளை இனங்காண்பதற்கும் தசம வலுக்கள் மூலங்கள் ஆகிய இடம்பெறும் கோவைகளை விஞ்ஞான கணிகருவியை கொண்டு சுருக்குவதற்கும் மேலே சொன்ன அதே தான். அதை விஞ்ஞான கணிகருவியில் எப்படி சுருக்கலாம், கணிகருவி தரப்படாதுன்றபடியாக மடக்கை மட்டும் பயன்படுத்தி எப்படி சுருக்கிறேன்னு பார்க்கலாம். அதையே விஞ்ஞான கணிகருவிலையும் எப்படி செய்கிறது, அதாவது கால்குலேட்டரில் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாமா இந்த பாடத்தை கற்கிறது மூலம். இந்த 2 விடயம் தான் முக்கியமாக இருக்குது. அதில் 9 தலைப்பு இருக்குது. முதலாவது மடக்கை அட்டவணையும் அதன் பயன்பாடுகள். 5 வர்க்கம் 25 தெரியும். அதே மடக்க வடிவில் எழுத சொன்னால் லோக் 5 அடியாக கொண்டு 25 = 2. அதாவது அடியாக எழுதுகிறோம். 5 அடி, ஆகவே லோக் 5 அடியாக கொண்டு 25 மடக்கு சுட்டியாக இருக்கிற 2 போடுறோம். இது கிரேட் 10 இருக்கிறபடியாக இலகுவாக மேலோட்டமாக சொல்லியிருக்கு, மீட்டல் பயிற்சியில் சொல்லியிருக்கு. 10 1ஆம் அடுக்கண்டா லோக் 10 அடியாக கொண்டு 10 மடக்கு தான் 1. அடி என்றது எப்போவுமே அடிதான். இந்த பக்கம் இருக்கிறத மேலே போடுறோம், சுட்டியாக இருக்கிறத இப்படியாக எழுதுறோம். லோக் 10 அடியாக கொண்டு 10 மடக்கு 1. எந்த ஒரு இலக்கத்திൻ്റെയും அதே அடியாக கொண்டு அதே இலக்கத்தின் மடக்க 1 தான். இதை நாங்கள் முதல் சுட்டிகளை மடக்கில் 1லையும் பார்த்துட்டோம், பகுதி 1லையும் பார்த்துட்டோம். இப்போ அதில் மீட்டல் பயிற்சி கொஞ்சம் இருக்குது. பின்வரும் அட்டவணையை பூர்ணப்படுத்துக. 73.45 இருக்குது. 7.345 மாற்றியாச்சு. தர 11, அதாவது ஒரு தானம் முன்னுக்கு போட்டிருக்கிறோம். அதனால் 10ஆல் பெருக்கினா தான் திருப்பி இது வரும். புரியுமான்னு நினைக்கிறேன். ஒரு தானம் முன்னுக்கு போட்டிருக்கிறோம், அதனால் 10ஆல் பெருக்கினா தான் திருப்பி வரும். அதனால் 10 1ஆம் அடுக்கு. 2 தானம் முன்னுக்கு போட்டால் 10 2ஆம் அடுக்கு போட வேண்டி வந்திருக்கும். அது சிறப்பியல் பண்ணுறது 10க்கு அடுக்காக இருக்கிறது தான் சிறப்பியல். 1ஓட இதுக்குரிய மடக்கையை பார்க்கணும். அதுக்கு தான் தசம கூடு மடக்கையை பார்த்து போட்டிருக்குது. மடக்கையை பார்த்து போட்டு இந்த 1ஓட கூட்டி விட்டால் சரி. 73.45க்கு மடக்க பார்க்கணும். 73.45க்கு மடக்க பார்க்கணும். இப்போ மடக்க அட்டவணையில் நாங்கள் எடுத்து 73.45க்கு பார்த்தோம்னா மடக்க அட்டவணையில் 73.45 முன்னுக்கு இருக்கிற 2 ஒரு இலக்கம் எடுக்கிறோம். 73.45 4 5 எடுக்கணும். 73க்கு நீரையும் பார்க்கணும், 4 5க்கு நீரையும் பார்க்கணும். 73க்கு நீரை பார்த்தோம்னா இங்கே இருக்குது 73 இந்த கோட்டுக்குள்ளே இங்கே வரப்போகுது. 73 4 5, ஆகவே 4க்கு நீரை பார்க்கணும். 4க்கு நீரை 4ன்றது இங்கே இருக்குது, இதுக்கு நீரை வரப்போகுது, இதுக்கு முன்னுக்கு வரப்போகுது.
73 45. ஆகவே வர்ற விட வந்து இந்த பிரமாணம் தான் வருகுது. 4க்கு நேர் 73 4க்கு நேர வருகுது. 5க்கும் பார்க்கணும், அதாவது 86 57 வருது. புரியும் நினைக்கிறேன். 86 57 73 4க்கு 86 57 வருது. அதே நேரம் 5க்கு பார்க்கணும். மேலே முதலாவது 5க்கு பார்க்கணும். இது 1 மேலேருந்து பார்த்தோம்னா இங்கே 1 2 3 4 5 5வது இருக்குது. இதுக்கு நேர பார்த்தோம்னா இதுக்கு நேர என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதுக்கு நேர வர்றது 3 பிரமாணம் இதுக்கு நேர வருது. ஆகவே இதை விட 3 கூட்டணும். 86 57 3 கூட்டினா 60. 86 60 சரியாக வருதுன்னு பார்ப்போம். 73க்கு நேர பார்க்குறோம். அதே நேரம் 4க்கு நேர பார்க்குறோம். 73 4 5க்கு பார்க்கணுன்றபடியாக 73க்கு நேர பார்க்குறோம், 4க்கு நேர பார்க்குறோம். இந்த பிரமாணம் வருது. மிச்சம் இருக்க 5க்கு இங்கே பார்க்குறோம். 5க்கு நேர பார்த்தோம்னா 3 பிரமாணம் வருது. கூட்டி விடுவோம். கூட்டினோம்னா 86 60 வருது. சரி ஒன்று பார்ப்போம். சரியாக 86 60 தான் இருக்குது. ஆகவே இதுதான் 86 60 விட முக்கியம். ஒரு இலக்கத்தில் நாங்கள் தசம் குத்தி வச்சு தான் மடக்க பார்க்கணும். 7.345 பார்த்துட்டு தான் முன்னுக்கு இருக்கிற 2ஐயும் மடக்கி பார்க்கணும். பின்னுக்கு இருக்கிற 2ஐயும் ஒரு இலக்கத்தை எடுத்து பார்க்கணும். 73 4 பார்த்துட்டு மிச்சம் அடுத்த இலக்கம் இருந்துச்சுன்னா அதுக்கு பார்த்து கூட்ட வேணும். கூட்டினோம்னா 86 60 வருது. இந்த சிறப்பியல்பை 1 போட்டு அதை முன்னுக்கு கூட்டி விடுறோம். 1ஓட கூட்டினா 1.86 60. இப்போ மடக்க பார்க்குறது விளங்கி நினைக்கிறோம். இந்த மாதிரி தான் எல்லாம் பார்க்குறது 2 3 கணக்கு பார்க்கும்போது புரியக்கூடியதாக இருக்கும். இப்போ மீட்டர் பயிற்சியை விட்டு அடுத்த பயிற்சிக்கு போவோம். நாங்கள் அதே மாதிரி சிறப்பியல்புகள் கேட்டிருக்கு. சிறப்பியல்பு, தசமக்கூடு, விஞ்ஞான முறை குறிப்பீடு எண்ணெல்லாம் கேட்டிருக்கு. இதை நாங்கள் பார்க்கல. தொடர்ச்சி அடுத்தது பார்க்கும்போது இதெல்லாம் சின்ன விடயமாக போயிடும். ஒன்றிலும் குறைந்த தசம எண்களின் மடக்கை. இப்போ இதை பார்ப்போம். ஒரு அட்டவணை ஒன்று தந்திருக்கு, இதை பார்ப்போம். 54 32, அதாவது 5432 எண்ணு தந்திருக்கு. இதை விஞ்ஞான முறை குறியீட்டில் எழுதச்சுன்னா ஒரு விஞ்ஞான முறை குறியீட்டில் எழுதச்சுன்னா அதை மடக்க பார்க்குறதுக்கு ஒரு இலக்கத்துக்கு பின்னுக்கு தசம் போட்டு தான் நாங்கள் மடக்க எப்போவுமே பார்க்க வலிக்கிடுவோம். இப்படி தான் எழுதுவோம் விஞ்ஞான முறை குறியீட்டுக்கு. இப்படி எழுதிக்க நாங்கள் பின்னுக்கு இருக்கிற தசத்தை ஒரு இலக்கம் என்றால் அதுக்கு தசம் இல்லாட்டிக்கு பின்னுக்கு தான் தசம் இருக்குன்றதும். பின்னுக்கு இருக்கிற தசத்தை 1 2 3 தானே முன்னுக்கு வந்துட்டோம். அவை 10 தர 3ஆம் அடுக்கு என்று எழுதுவோம். 10 3ஆம் அடுக்கு என்று எழுதணும். 10 3ஆம் அடுக்கு எழுதியாச்சு. அவை சிறப்பியல்பு. இந்த 3 தான் சிறப்பியல்பு. சிறப்பியல்புன்றது இந்த 3 தான் சிறப்பியல்பு. ஆகவே எழுதியாச்சு. 5.43 2 தர 10 3ஆம் அடுக்கு சிறப்பியல்பு 3. இப்போ இதுக்கு மடக்க பார்க்க போகிறோம். 54க்கு பார்த்து மேலே 3க்கு பார்த்து இங்கே 2க்கு பார்த்து வர்ற விடைகளை 2ஐயும் கூட்டணும். புரியும் நினைக்கிறேன். 54க்கு நேரமும் 3க்கு நேரம் பார்க்கணும். அப்புறம் 2க்கு நேரம் பார்த்து கூட்டணும். இப்போ பார்ப்போம் நாங்கள். 54 3 2 54 3 2 54க்கு நேரம் பார்த்தோம்னா 54 3 2 54ன்றது இங்கே இருக்குது. இந்த கோடு இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. 54 3 2 3 2 இங்கே இருக்குது. 73 48 73 48 54 3க்கு நேரம் பார்த்துட்டோம். இங்கே 2க்கு நேரம் பார்க்க வேண்டியிருக்குது. அது 2க்கு நேரம் பார்த்தோம்னா 2 தான் இருக்குது. 2ஐ கூட்டி விட்டால் சரி. இங்கே இருக்கிறத கூட்டணும், இங்கே இருக்கிறத பார்த்துட்டு இதோட இதை கூட்ட வேண்டி, இங்கே இருக்கிறத கூட்டணும், இதோ பார்த்துட்டு இதை கூட்ட வேண்டி வரும். இப்போ கூட்டினோம்னா 73 50 வருது. சரியாக வருதுன்னு பார்ப்போம். அங்கேயும் 73 50 சரியாக வருகுது. ஒரு தானம் தள்ளி தசம் குத்தினபடியாக 73 50 போட வைக்க 0 தசம் கட்டாயம் போடணும். போட்டுட்டு முன்னுக்கு சிறப்பியல்பு போட்டதை கூட்டி விடணும். புரியும் நினைக்கிறேன். 3.73 அதான் இங்கே எழுதியிருக்கு. அதே மாதிரி இதுகள் மற்றதிலையும் பார்க்கும்போது புரியக்கூடியதாக இருக்கும். இப்போ இதை பார்த்தோம்னா 543.22 இருக்குது. இதை தசங்குத்தி எழுத சொன்னால் 5.432, அதாவது ஒரு தானம் தள்ளி தான் கட்டாயம் சுற்றி மடக்க பார்க்குறதுக்கு நாங்கள் எழுதுவோம்.
அப்போ ஒரு தானம் தள்ளி போட்டுட்டோம். 2 தானம் பின்னுக்கு இருக்கிற தசத்தை நாங்கள் முன்னுக்கு போட்டிருக்கோம். அதனால் 10 அடுக்கு 2 தானம் பின்னுக்கு இருக்குது. இதில் எழுதினோம்டா இதுலேருந்து இங்கே வந்தால் தான் எங்களுக்கு சரியாக வரும். அப்படியே 10 போடுறோம். 5.432 இதுலேருந்து இதில் வந்தால் தான் தந்த இலக்கம் வரும். அதனால் 2 இலக்கம் பின்னுக்கு வரணும். அப்படியே 10 அடுக்குன்னு போடுறோம். நாங்கள் முன்னுக்கு போட்டுட்டோம், பின்னுக்கு வர வேணும் கட்டாயம். அதனால் 10 அடுக்குன்னு போடுறோம். இப்போ சிறப்பியல்பு சிறப்பியல்பு 2, அந்த 2 எழுதியாச்சு. 10 அடுக்காக இருக்குது தான் சிறப்பியல்பு. இப்போ இதுக்கு மடக்க பார்க்கணும். அதே இலக்கம் தான் மடக்க பார்த்தா வரும். எப்போவுமே எப்படி தசம் இதுக்கு மாறி இருந்தாலும் மடக்க பார்க்க நாங்கள் ஒரு இலக்கம் தள்ளித்தான் தசம் குத்தி மடக்க பார்க்குறபடியா இதுக்கு வர்ற விடையும் இதுக்கு வர்ற விடையும் ஒரே விடையாக தான் இருக்கும். அதனால் அதே விட தான் வந்திருக்குது. முக்கியம் சிறப்பியல்பு இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஆகவே 2 கூட்டி விட்டால் சரி. 2.7350 7.35 தசத்துக்கு பிறகு ஒரு இலக்கமாக சொல்லுவோம். அதே மாதிரி தான் எல்லாமே வரப்போகுது. அதுக்கு பிறகு தான் அதே மாதிரி தான் எல்லாமே வரப்போகுது. 54.32 ஒரு இலக்கம் தள்ளி தசங்குத்துறோம். 10 அடுக்கு, அதாவது இங்கே இருக்க வேண்டிய தசத்தை நாங்கள் முன்னுக்கு கொண்டு வந்துட்டோம். 10 அடுக்கால் பெருக்கினா தான் சரியான நிலைக்கு போகும்ன்றபடியாக 10 அடுக்கு, அதாவது 10ஆல் பெருக்கினா தான் இங்கே சரியான இடத்துக்கு போகும். அதனால் 10 அடுக்கு போடுறோம். பிறகு அதே இலக்கம் தான் வரும். ஒன்றை கூட்டி விட்டால் சரி விட. அதே மாதிரி 5.432 தந்தால் அதே இலக்கம் தான். 10 ஒரு அடுக்கும் தேவையில்லை எங்களுக்கு. அதே இலக்கம் தான் அப்படி எழுதியிருக்கோம். அதனால் அதை எழுதிட்டு பூஜ்ஜியத்தோடு கூட்டி விட்டால் அதே இலக்கம் தான் வருது. அந்த மாதிரி கடைசி வரைக்கும் தந்து இலக்கு இங்கே பார்த்தோம்னா இதை பார்ப்போம். நான் கடைசியான ஒரு இலக்கம் தள்ளித்தான் நாங்கள் தசம் குத்தோனுடைய 5.432 தான் தசம் குத்தோனுடைய. எங்கே இருக்குது எங்களுக்கு? இதில் இருக்குது. நான் குத்தினது அதாவது 5 பக்கத்தில் இருக்குது. 1 இலக்கம் 2 இலக்கம் 3 இலக்கம் 4 இலக்கம் முன்னுக்கு போனோடைய 10 அடுக்கு நாங்கள் இங்கே போட்டிருக்கோம். ஆனால் உண்மையில் இருக்கிறது முன்னுக்கு போய் தான் இருக்குது. பின்னுக்கு வந்திருந்தால் 10 நேரில் போடுவோம். முன்னுக்கு போனால் தான் சரியாக வரும்ன்றபடியாக 10 மறையில் போடுறோம். 10 அடுக்கு போடுறோம். 10 அடுக்குக்கு போட்டிருக்கோம். அதனால் 10 அடுக்கு 5.43 10 அடுக்கு சிறப்பியல்பு மறை 4. இப்போ இதுக்குரிய மடக்க பார்த்தோம்னா அதே இலக்கம் தான் மடக்க வரப்போ அதனால் அதே இலக்கத்தை பார்த்து போட்டாச்சு. அது பார்க்குற எப்படின்னு காட்டியாச்சு. இப்போ மறை 4 போடைக்க இது எப்போவுமே நேர்லாம் வரும். மடக்கையில் பார்க்குற பெருமானம் மடக்கையில் இருக்கிற பெருமானம் எப்போவுமே நேராக தான் இருக்கும். அதனால் இதுக்கு மறை போடலாம். இப்போ மறை 4.7350 எழுதினோம்னா மொத்தமாக எல்லாமே மறை என்று வந்து. அதனால் அப்படி எழுதுறது முடியாது. இதுக்கு மட்டும்தான் மறை இருக்குது. இது எப்போவுமே நேராக தான் இருக்கும். என்றபடியாக நாங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விடயம்தான். 4க்கு மட்டும் மறை போடணுடைய முன்னுக்கு போட முடியாது. ஆகவே மேலே மறையை போட்டுவிட்டு மற்ற இலக்கத்துக்கு நேராக அப்படி எழுதுறோம். இதனால தான் பார் என்று எழுதுறது முக்கியமான விடயம். பார் என்று எழுதுறதுக்கு விளக்கம் இது மட்டும்தான் மறையில் இருக்குது, இது நேரில் இருக்குது. தச்சில் இதை பெருக்க சொன்னால் கூட்ட சொன்னால் கழிக்க சொன்னாலும் இது மட்டும்தான் மறையில் எடுக்கணும், இதை நேரில் எடுக்கணும். அதுக்கானதான் இந்த விளக்கம். ஆகவே விட பார் 4 மேல் 3.750 தான் இதுக்குரிய விட. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிறப்பியல்புண்டா என்ன, அதுக்கு மடக்கு எப்படி பார்க்குறது, கடைசியாக எழுதுறது எப்படி கூட்டி எழுதிவிட்டால் சரி. நாங்கள் கணக்குகள் செய்யலாம். முதலாவது ஒரு கணக்கு இருக்குது. பின்வரும் எண்களின் ஒவ்வொன்றினதும் சிறப்பியல்பை எழுதட்டாம். சிறப்பியல்பு எழுதுறது பெரிய வேலையில் 9.843 போட்டுட்டு 10 எத்தனையாம் அடுக்கு இங்கே கொண்டு வந்திருக்கோம். ஆனால் முன்னுக்கு போனால் தான் வரும். அப்போ 10 -1 முன்னுக்கு போனால் தான் பழைய நிலைக்கு போகும்ன்றபடியாக -1. பின்னுக்கு போனால் தான் பழைய நிலைக்கு போகும்னா நேர் 1 போடணும். அந்த மாதிரி தான் எல்லாத்துக்கும் எழுதுறது. இது கழினோம்னா 5.0 தர 10 இங்கே நாங்கள் போட்டிருக்கோம். ஆனால் பழைய நிலைக்கு போனோம்னா முன்னுக்கு 2 தானம் போகணும். அதே மாதிரி 2. அந்த மாதிரி தான் எல்லாத்துக்கும் எழுதுறது. இது முன்னுக்கு போகணுன்றபடியாக
7.25 தர 10 இங்கே இருக்குது 2 தான் முன்னுக்கு போகணும் 10 மறை 2ஆம் அடுக்கு. இப்படி தான் எல்லாத்துக்குமே சிறப்பியல் எழுதுறது. அதே மாதிரி ரெண்டாவது கேள்வியும் பார்த்தோம்னா பெருமானம் காண்க இருக்குது. எல்ஜி லோ அதை மடக்கட்டவன்ன்றதே 10 அடியாக கொண்டது தான் இருக்கும். அதனால் எல்ஜின்னு போட்டுக்கிடக்கு. 0.831 இருக்குது. இதை நாங்கள் மடக்கைக்குரிய வடிவில் எழுதுவோம். எல்ஜி 8.31 தர 10 மடக்கைக்குரிய வடிவம் வேண்டாம். ஒரு இலக்கம் தள்ளி தான் தசம் குத்தணும். 10 நாங்கள் இந்த நிலையில் கொண்டு வந்திருக்கோம். இருக்கிற நிலையில் ஒரு தானம் முன்னுக்கு தான் இருக்குது. அதனால் மறை 1 புரியும்னு நினைக்கிறேன். முன்னுக்கு போனால் தான் பழைய நிலைக்கு போக முடிய மறை 1 போடுறோம். இப்போ சிறப்பியல்பு மறை 1 தெரியும். இப்போ இதுக்குரிய மடக்க பார்க்கணும். 83.1க்குரிய மடக்க பார்க்கணும். 83.1க்குரிய மடக்க பார்த்தோம்னா 83க்கு நேரையும் பார்க்கணும். 83க்கு நேரையும் பார்க்கணும். 1க்கு நேரையும் பார்க்கணும். இது 0, இதுதான் 1. ரெண்டாம் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். முன்னுக்கு இருக்கிறது 0, அடுத்தது தான் 1 இருக்குது. அதனால் முன்னுக்கு இருக்கிறது 0, அடுத்தது தான் 1. இதுதான் அதுக்குரிய விடை. 91.96 தான் அதுக்குரிய விடை. இப்போ நான் இங்கே கொண்டு வந்து எழுதினோம்டா சரி. 91.96 கொண்டு வந்து இங்கே எழுதினோம்டா சரி. இப்போ இதுக்குரிய விடை வந்து 0. நாங்கள் ஒரு தான் அந்த தசம் குத்தினோடைய 0.9196 அதோட கூட்ட வேண்டியது முன்னுக்கு இருக்கிற இலக்கத்தை பார் 1. அதை நேரடியாக எழுதுறேன்டா. பார் 1.9196 அவ்வளோதான் விட. பார் 1.9196 இதுக்கு மட்டும் மைனஸ், இது எல்லாமே ப்ளஸ். தச்சமே இது 83.1க்கு பார்த்தபடியே வந்தது. இதோட 2 இருந்துச்சுன்னா 2க்கு பார்த்து கூட்ட வேண்டி வந்திருக்கு. நாங்கள் மேலே செய்த மாதிரி 2க்கு பார்த்து கூட்ட வேண்டி வந்துருக்கு. புரிஞ்சுக்க நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு கணக்கு கீழே இருக்குது நிறைய. அதை பார்க்கும்போது விளங்கும். ஒரு கணக்கு பார்த்துருக்கு. இதே மாதிரி வேறு கணக்கு வேணும்டா நீங்கள் செய்து பாருங்கள். இப்போ ரெண்டாவதும் அதே மாதிரி தான். எல்ஜி என்றா ரெண்டாவது செய்யலை, சும்மா சொல்லி விட்றேன். எல்ஜி 1.175 தர 10 நாங்கள் 1க்கு பக்கத்தில் தசம் போட்டோம். இதான் மடக்க வடிவம் பண்ணபடியே 1க்கு பக்கத்தில் தசம் போட்டோம். எத்தனை தானம்? ஒரு தானம் 2 தானம் பின்னுக்கு போனால் தான் வரும். அதாவது 10 மறை 2ஆம் அடுக்கு. அப்போ சிறப்பியல்பு மறை 2 பார் 2.1175க்கு மடக்க பார்க்கணும். 11க்கு பார்த்து இங்கே 7க்கு பார்த்து அதுக்கு நேர இருக்கிறத பிரமாணத்தை எடுத்துட்டு 5க்கு பார்த்து 5க்கு நேர இருக்கிறத எடுத்து கூட்டணும் 2. புரியும்னு நினைக்கிறேன். அது அப்படி எழுதிவிட்டால் சரி. இதே மாதிரி கணக்குகளை பார்க்கும்போது புரியக்கூடியதாக இருக்கும். இப்போ அடுத்த தலைப்புக்கு போவோம். பின்வரும் எண்களை 10 வலுவாக எழுதான். 10 வலுவாக எழுதுகிற ஒரு வேலையும் இல்லை. அதுவும் பயிற்சி சின்ன கேள்வி தான். இப்போ இதுக்கு பார்த்தோம் நாங்கள் பிரமாணம் பார் 1.9196 பார்த்து நாங்கள் இதை 10 வலுவா அதே இலக்கத்தை தான் போட்டு கிடக்கு. இதுக்கும் ஒரே கேள்வி தான். ரெண்டுமே ஒரே கேள்வி கேட்டபடியாக மடக்கையை பார்த்துட்டு, அதாவது 10 வலுவாக எழுதுச்சுன்னா மடக்கையை பார்த்துட்டு மடக்க பிரமாணத்தை 10 மறை பார் 1.9196 சரி. அது 10 வலுவாக எழுதுறது தான் மடக்க பெருமானம். மடக்க காண்றதுன்றதே 10 வலுதான். நாங்கள் மடக்க காண்ற பெருமானம் 10 வலு. 10 வலுவாக தான் பெறும். அது இதுக்கு மடக்க காண்றாங்க பார் 1.9196. ஆகவே இதை 10 வலுவாக எழுதுச்சுன்னா இந்த மடக்க பெருமானத்தை அப்படியே வந்து 10 வலுவாக எழுதிவிட்டா சரி. மடக்க பெருமானத்தை 10 வலுவாக எழுதினா சரி. இப்போ இதுக்குரிய விட வந்து 10 பார் 1.9196 அடுக்க எழுதிவிட்டா சரி. அதே மாதிரி இதுக்கண்டா இதுக்குரிய மடக்கையை பார்த்துட்டு இதுக்குரிய மடக்கை பார்த்தோம்னா பார் 2 வந்தது. பார் 2.11க்கு நேரம் பார்க்கணும், 75க்கு நேரம் பார்க்கணும். 11க்கு நேரம் பார்த்தோம்னா
11க்கு நேர பார்த்தோம்னா 11க்கு நேரம் பார்க்கணும். அதே நேரம் 7 5க்கு பார்க்கணும். 7க்கு நேரம் பார்க்கணும். 5க்கு நேரம் பார்த்து கூட்டணும். 5க்கு நேரம் பார்த்து கூட்டணும். 19 கூட்டணும். 0.682 19 கூட்டணும். 11 7 5க்கு நேரம் பார்க்கணும். 11க்கு நேரம் பார்த்து 7க்கு நேரம் பார்த்து 5க்கு நேரம் இருக்கிறத கூட்டணும். 19 கூட்டணும். 19 கூட்டணும்டா இதை கூட்டினா 1 8ஓட 1 கூட்டினா 9 9 1 0 0த்தோட 7 அதாவது 0.701 வருகுது. அதனால் இதுக்குரிய விட வந்து 0.71 இதுக்குரிய விட வந்து 2.0701 இதுதான் இதுக்குரிய விட. ஆகவே இதை 10 வலுவால் வச்சுன்னா 10^2 அடுக்கு 0.701. நாங்கள் மடக்க காண்றது எல்லாமே 10 வலுவண்டு தான் அர்த்தம். மடக்க காண்றது எல்லாமே 10 வலுவண்டு தான் அர்த்தம். ஆகவே 10 வலுவால் வச்சுன்னா மடக்கை கண்டுட்டு அந்த பெருமானத்தை எழுதிவிட்டால் சரி. இதை பற்றி நாங்கள் கீழே பார்க்கும்போது விளங்கும். இப்போ முதலாவது பயிற்சி முடிச்சிட்டோம். ரெண்டாவது மடக்கைக்குரிய முரண் மடக்க பார்க்குறது. மடக்க பார்த்தது மாதிரி தான் முரண் மடக்கம் பார்க்குறது. என்ன மடக்கைன்றது இப்போ 55 5.4 இப்படி இருந்துச்சுண்டா 55க்கு நேரம் பார்த்து 55க்கு நேரம் பார்த்துட்டு என்ன செய்வோம்? 55க்கு நேரம் பார்த்து 4க்கு நேரம் பார்த்து வர்ற விட ரெண்டையும் எடுத்துட்டு மிச்சம் இருக்க 1க்கு நேரம் பார்த்து வர்ற விடையை கூட்டுவோம். ஆனால் இங்கே என்ன செய்ய போகிறோம்? முரண் மடக்கேண்டா தேட வேணும். எங்கே இருக்குன்னு தேடி அதுக்கு மேலே இருக்க பெருமானம் என்ன, முன்னுக்கு இருக்கிற பெருமானம் என்னன்னு கண்டுபிடிக்கும். இப்போ பார்க்கும்போது புரியக்கூடியதாக இருக்கும். ஆன்டிலாக் முரண் மடக்கு இந்த உதாரணத்தை வச்சு நாங்கள் பார்ப்போம். ஆன்டிலாக் முரண் மடக்கு 2.7421 இந்த முன்னுக்கு இருக்கிற 2 சிறப்பியல்பு எத்தனை தான் அந்த தசம் குத்தணும். அதாவது 10 அடுக்கா போகிறது தான் சிறப்பியல்புன்னு சொல்லுவோம். இப்போ நாங்கள் பார்க்க வேண்டியது 74.21 முரண் மடக்கு. 74.21 முரண் மடக்க இதை போய் நாங்கள் தேடுவோம். இப்போ 74.21 எங்கே இருக்குன்னு தேட வேணும். இதில் 74.21 இங்கே இருக்குன்னு தேடணும். 74.2க்கு நேரம் பார்க்குறீங்கள 74.21 இங்கே இருக்குன்னு பார்க்கும். இதை பார்த்தோம்னா 74க்கு நேரம் பார்த்துடக்கூடாது. 74.21 74.21 74.04 இருக்குது. 74.21 தேவை. 74.27 இருக்குது. அதை விட குறையத்தான் 2.1 74.21 தேவை எங்களுக்கு. ஆனால் இதில் 74.27 தான் இருக்குது. இதான் தேடுறது. முரண் மடக்கினா இதுக்குள்ளே எங்கே இருக்குன்னு தேடுறது. 74.19 இருக்குது. அதோட 3 கூட்டினா எங்களுக்கு விட வந்து 74.19 இது 55 2க்கு நேரம் இருக்குது. இன்னும் 3 தேவை எங்களுக்கு. அந்த 3 இங்கே பார்க்கணும். ஏன்னா கூட்டினா வருந்தானே 3 கூட்டி பார்த்தோம்னா 3 வருது. இதுக்கு நேரம் இருக்குது 4. புரியும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு தேவைப்படுறது 74.21 தான் தேவை. அதை தேடுறோம். தேவை 74.27 தான் இருக்குது. 6 கூட இருக்குது. அதை கழிக்க முடியாது. அதனால் அதோட சின்னதை எடுக்கிறோம். அதோட கூட்டலாம். 74.19 அதோட 3 கூட்டினா எங்களுக்கு சரியாக வரும். அவை 3க்கு நேரம் இருக்குது. 4 பெருமானம். 55 2க்கு நேரம் இருக்குது. அதே நேரம் 4க்கு நேரம் இருக்கிறது கூட்டினா தான் விட வருது. ஆகவே 55.21 55.21 சரி 55.2 4 வருது. 55.2 4 வருது. அது மடக்கை இதுக்கு மேலே மடக்கைக்கு மடக்க வித்தியாசப்படலாம். 74.21 தான் பார்த்தினாங்க. 74.21 சரி
எங்களுக்கு தேவை 74 2 1 பார்க்கும்போது கொஞ்சம் பிள்ளை விட்டுட்டோம். 74 2 1 தேவை. 74 2 7 தான் இருக்குது, கூட இருக்குது. அதனால் கழிக்க முடியாத, கூட்டி பார்க்கலாம். அதனால் 74 19 எடுக்கிறோம். அது வந்து என்ன 2 கூட்டினதை நாங்கள் 3 போட்டு 2 கூட்டினா தான் எங்களுக்கு 74 2 1 வரும். அந்த 2 இங்கே இருக்குண்டு இதுக்கு நேராக பார்க்குறோம். இங்கே இருக்காகவே இங்கே 2 மடக்கு அட்டவணைக்கு ஏற்ற மாதிரி சிலது மாறுபடலாம். ஆனால் பெரும்பாலும் சரியாக தான் வரும். நாங்களே கொஞ்சம் மிஸ்டேக் விட்டுட்டோம். இப்போ இதுக்கு நேர இருக்கிறது 55, இதுக்கு நேர இருக்கிறது 2. எத்தனை கூட்டினார் 2 கூட்டினாரும் அதுக்கு நேர இருக்கிறது 2. ஆகவே 55 2 2 தான். நாங்கள் கொஞ்சம் சின்ன பிள்ளை விட்டுட்டோம். 55 2 2 தான். 55 2 2 2 2. இப்போ தசங்குத்துரா முக்கியம். 10 மடக்க பார்த்தோம்னா அது ஒரு தானத்தில் வரும். 10 2ஆம் அடுக்கு முன்னுக்கு இருக்கிறது சிறப்பியல்பு தானே. 10 2ஆம் அடுக்கு இதை பெருக்கி விட்டோம்னா விட சரி. 10 2ஆக பெருக்கணும்னா பின்னுக்கு 2 தானம் போகும். 552.2. இதுக்குரிய விட வந்து 552.2. இப்போ முரண்மடக்கு என்னென்னு விளங்கியிருக்கோம் நினைக்கிறேன். அதுக்குள்ளே தேடி எடுக்கிறதா முரண்மடக்க. இதே மாதிரி உதாரணங்கள் நிறைய இருக்குது, வேணுண்டா பார்த்துக்கொள்ளுங்க. 3.2லையும் பயிற்சி இருக்குது. அதில் ஒரு பயிற்சி வேணுண்டா ஒரு கேள்வியை நாங்கள் பார்ப்போம். 3.37 10 1 இருக்குது. நேரடியாக தந்தபடியாக விஞ்ஞான குறியீட்டில் ஒவ்வொன்றையும் தசம எண்ண அழைய சொல்லியிருக்கு. இது நான் முரண்மடக்க பாகத்துக்கு தசம எண்ண அழையினா சரி. இதை 10 மாறி ஒன்று இருக்கக்கூடிய ஒரு தானம் 3க்கு 0.337 அழினா சரி. முதலாக கூட அடுத்ததாக முரண்மடக்க பார்க்க சொல்லியிருக்கு. அதுக்கு முரண்மடக்கையை பார்ப்போம் நாங்கள். பார் 2ன்றதும் சிறப்பியல்பாகவே 54 2 1க்கு தான் பார்க்கணும். 54 2 1க்கு 54 2 1க்கு பார்த்து விட்டால் சரி. அதை பார்ப்போம் நாங்கள். 54 3 2 54 3 2 முதல்ல இது எல்லாத்தையும் எல்லாம் பண்ணுவோம். 54 3 2 தேடுவோம். 54 3 2 அங்கே இருக்குது. 54 3 2. இப்போ நாங்கள் பார்க்க வேண்டியது 54 32. 54 32க்கு நேரம் தேடுவோம். இங்கே இருக்குது 50 சம்மந்தப்பட்டது இங்கே இருக்குது. 54 வேணும். 54 41 இருக்குது. 54 32 தேவை. அதோட கூடியத்தான் தேவை, கழிக்க முடியாது, கூட்டலாம். ஆனால் 54 28 இருக்குது. 54 32 தேவை. அப்படித்தானே 54 32 தேவை. அதனால் இதோட எத்தனையை கூட்டணும்டா 54 28ஓட 4 கூட்டினா தான் மாறி அப்போதே மாறி விட்டுறக்கூடாது. 54 32 வரும். அவை 4 இங்கே இருக்கிறதோட இதில் இருக்குது. அதாவது 5க்கு நேரே இருக்குது. 5க்கு நேரே இல்லை, கீழே தட்டினோன்னா மாறி பார்த்துடக்கூடாது. 3க்கு நேரே இருக்குது. 4ன்றது 3க்கு நேரம், அதாவது 1 2 3க்கு நேரே இருக்குது. எழுத போகிற இலக்கம் 35 0 3க்கு நேரே இருக்குது. அதனால் 35 0 3 35 0 3. இதுக்கு கூட வந்து 35 0 3. அதாவது மடக்கேன்றது ஒரு தானம் தள்ளி தான் போடுவோம். சிறப்பியலில் 10 மறை 2ஆம் அடுக்குன்னு போடுவோம். அப்போ இதுக்குரிய கூட வந்து 2 தானம் முன்னுக்கு போகணும்னு அர்த்தம். 0.03503. அவ்வளோதான் இதுக்குரிய விட. புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். 2 லோக்கண்டது. ஆகவே இதுக்குரிய விட வந்து 0.03503. முரண்மடக்க பார்க்கறது ஒன்றுமில்லை, தேடி பிடிக்கிறோம். தேடி பிடிச்சிட்டு கூட்ட தேவைப்பட்டால் இங்கே இருக்கிறது எத்தனை பிரமாணம், அதற்கு நேர இருக்கிறது என்ன, இங்கே இருக்கிறது என்ன, இங்கே இருக்கிறது என்ன, இதை முதல் தூரம், இதை அடுத்த தூரம், தேவைப்பட்டால் இதுக்கு நேர இருக்க மேலே இருக்கிறதே எழுது. அவ்வளோதான் விட. இதுக்கு முதலாவது தசம் குத்திட்டு சிறப்பியல்புக்கு ஏற்ற மாதிரி பின்னுக்கு 3க்கு போடுறோம். அவ்வளோதான் முரண்மடக்க ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்தது பார்ப்போம். பிரிகோடுகள் இடம்பெறும் மடக்குகளை கூட்டலும் கழித்தல். இது சின்ன விடயம்தான், ஆனால் கூட்டல் கழித்தல் தெரிஞ்சிருக்கணும். இப்போ இதை பார்த்தோம்னா உதாரணத்தை பார்த்தாலே புரியக்கூடியதாக இருக்கும். இதை கூட்ட போகிறோம். முன்னுக்கு இருக்க சிறப்பியல்பு தனியாக கூட்டணும், மடக்க பெருமானத்தை தனியாக கூட்டணும். மறை 3ன்றது மறை 3 மட்டும். அடுத்தது 2 + 2. இதை கூட்டினா மறை 1 2 வருது. அதே மாதிரி 0.921 0.314 2 கூட்ட போகிறோம். 3 5 3 2 எழுதி ஒரு மிச்சம்
மிச்சம் இருக்க 1 அது நேர் 1 மறை 1 இல்லாமல் போயிடும் 0.235 தான் விட கூட்டுறேன்டா முன்னுக்கு இருக்க சிறப்பியல்பு தனியாக கூட்டணும் மடக்கு இலக்கத்தை தனியாக கூட்டணும் அதே மாதிரி தான் கழித்தலும் இது முன்னுக்கு இருக்கிறத தனியாக கூட்டணும் பின்னுக்கு இருக்கிற தனியாக கூட்டணும் கழித்தல் இருக்கிறபடியாக கழிக்க வேணும் கூட்டலாம் இருக்குது கூட்டி விட்டால் சரி அந்த மாதிரி கழித்தலையும் பார்ப்போம் நாங்கள் கழித்தலை பார்த்தோம்னா முன்னுக்கு இருக்க சிறப்பியல்பையும் முன்னுக்கு இருக்க இதையும் கழிக்கணும் அதே நேரம் இதையும் கழிக்கணும் இப்போ அதை எழுதி கிடக்கு என்னென்னா மறை 2 சக 0.5143 கழிக்க போகிறோம் மொத்தமாக நேர் 1 சக 0.3143 இப்போ கழித்தலால் பெருக்கப்படுறபடியாக மறை 2 சக 0.5143 கழித்தல் 1 அதே நேரம் கழித்தலால் இதையும் பெருக்கினாங்க இதையும் பெருக்கணும் கழித்தல் 0.3143 இப்போ கழித்தல் 2 கழித்தல் 2 கழித்தல் 1 வந்துடும் இந்த இலக்கம் 0.5143 கழிக்க போகிறோம் 0.3143 இப்போ மறை 2 மறை 1 ஒரே அடையாளங்களாக கூட்டுப்பட்டுரும் மறை 3 இதை கழிச்சு எழுத வேண்டியால் அது எல்லாத்தையும் எழுதியே இருக்குது நேரடியாக ரெண்டு அழி இருக்குது இங்கே இதால் பெருக்கோணம் அழி இருக்குது பெருக்கி எழுதி இருக்குது பிறகு இது ரெண்டையும் உண்டாக்கியிருக்கு இது ரெண்டையும் உண்டாக்கியிருக்கு மறை 3 இதை கழிச்சா 0.2000 ஆகவே சேர்த்து எழுதிவிட்டால் மறை 3க்கு பார் 2 போடுறோம் என்னென்னா முன்னுக்கு போட்டால் முழுவதும் மறையில் போயிடும் பார் 2 போடுறோம் 0.2000 அதே மாதிரி தான் அடுத்த கணக்குகளும் கழித்தல் எல்லாமே அதே மாதிரி தான் இதை பார்த்தாலும் அதே மாதிரி தான் முன்னுக்கு இருக்கிறத உடைச்சு எழுதுகிறோம் கழிக்க போகிறோம் கழித்தல் 1 அதனால் கழித்தலால் கழித்தல் பெருக்கினா கூட்டல் இது நிறைய கலந்து போட்டோம் கழித்தலால் கழித்தலை பெருக்கினா கூட்டல் அது கூட்டல் 1 வருது கூட்டலால் கழித்தலை பெருக்கினா கழித்தல் 2 வருது உதாரணத்தை பார்த்தாலே விளங்கக்கூடியதாக இருக்குது கடைசியாக 1லிருந்து 0.600 தான் கழிக்கணும் கழிச்சா கடைசி விட வந்து 0.4 இந்த உதாரணத்தை பார்க்கவே புரியக்கூடியதாக இருக்குன்னு நினைக்கிறேன் விளக்கம் அதிகமாக தரணும்னா தேவையில்லை இப்போ அதில் பயிற்சிகள் இருக்குது அந்த பயிற்சியை நீங்கள் இதை வச்சு செய்து பார்க்கலாம் 3.3 சிறப்பியல்போட கழிக்கணும்னா கழிக்கிறோம் கூட்டணும்னா கூட்டுறோம் இலக்கத்தை அதாவது மடக்கு பிரமாணத்தோட கூட்டுறோம் அல்லது கழிக்கிறோம் இதில் கழிக்கும்போது தேவைப்பட்டால் திருப்பி எடுத்து கழிக்க வேண்டி வரும் அதை பற்றிய விளக்கம் இதில் இருக்குது நிறைய விளக்கம் தெரியல அதை பற்றிய விளக்கம் இதில் இருக்குது இதுதான் கொஞ்சம் முக்கியமான விடயம் கழிக்கிறது எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் மற்றதுலேருந்து எடுக்க வேண்டி வரும் அது சம்மந்தப்பட்ட உதாரணம் இருக்கிறபடியாக விளக்கம் அதிகமாக சொல்லல அடுத்த 3.4 மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி எண்கோவைகளை சுருக்குதல் ஒரே மடக்கையில் பெருக்கப்பட்டால் வேறுபட்ட தனித்தனி மடக்கையில் கூட்டுப்படும் ஒரே மடக்கையில் வகுப்பட்டால் தனித்தனி மடக்கையில் கழிப்படும் அதை வச்சு சின்ன சின்ன கணக்குகள் நாங்கள் செய்ய வேண்டியதான் மடக்கு அட்டவணையை பார்த்து செய்யணும் இப்போ முதலாக கேள்வியை பார்ப்போம் இதையும் பெருக்க சொல்லியிருக்கு மடக்கு அட்டவணையை பயன்படுத்தி என்ன செய்யணும்னா உதாரணத்திலேருந்தே விளங்கப்படலாம் மடக்கி எடுக்கிறோம் மடக்கி எடுத்தால் ஒரே மடக்கையில் பெருக்கப்பட்டு எடுப்போம் இதுக்கு மடக்கி எடுத்தால் LG 43 அப்படி அந்த பெருமானத்தை அப்படி எழுதுகிறோம் தர 0.7532 எழுதி கிடக்கும் பிறகு தனித்தனி மடக்கையை உடைச்சி எழுதுகிறோம் ஒரே மடக்கையில் பெருக்கப்பட்டிருந்தால் தனித்தனி மடக்கையில் கூட்டுப்படும் தனித்தனி மடக்கையில் கூட்டி எழுதியாச்சு இப்போ என்ன செய்யணும்னா
இதுக்குரிய பெருமானத்தை பார்க்கணும். 43.85க்குரிய மடக்கையை பார்க்கணும். 43.85 4.38 எழுதலாம். நாங்கள் அது தர 10 எழுதலாம். இந்த 1 சிறப்பியல்பு அந்த 1 இங்கே போட்டிருக்கு. இதுக்குரிய மடக்கையை பார்த்துட்டு இங்கே போட்டிருக்கு. அதே மாதிரி இதுக்குரிய மடக்கையும் பார்த்து இங்கே போட்டிருக்குது. போட்டுட்டு என்ன செய்யணும்னா சிறப்பியல்போட மறை இருக்கிறபடியா இந்த மறையும் இந்த நேரம் கழிபட போகுது, கழிபட்டு இல்லாமல் போகுது. மடக்கு பெருமானம் மடக்கிற பெருமானம் கூட்டப்படுது. கூட்டி கடைசியாக விடைய போட்டிருக்குது. இனி என்ன செய்யணும்னா இப்போ மடக்க பார்த்துட்டோம். அதாவது மடக்க பெருமானம்ன்றது 10 அடுக்குன்னு தான் அர்த்தம். 1.5189 அர்த்தம். இந்த 10 அடுக்கில் இருக்குது. கடைசி விட 10 அடுக்கு இல்லாமல் கொடுக்கணும். அதனால் திரும்ப முரண் மடக்க பார்க்கணும். இந்த பெருமானத்துக்கு முரண் மடக்க பார்க்கணும். முரண் மடக்க பார்க்குறது ஏற்கனவே மேலே பார்த்துட்டோம். அது சம்மந்தப்பட்ட கேள்வி செய்திகளில் தான் விளக்கமாக இருக்கும். முரண் மடக்க பார்க்குறதுக்கு பின்னுக்கு இருக்கிற இலக்கத்தை பார்க்கணும். இந்த 1 சிறப்பியல்பு 10 1 மடக்குன்னு அர்த்தம். 51.89க்கு நேரம் தேடணும். இல்லாட்டிக்கு பக்கத்தில் பார்த்து கூட்டணும். 33.03 வந்திருக்கு. சிறப்பியல்பு 1 தசம் இங்கே தான் வைப்போம். நாங்கள் மடக்க பார்த்துட்டு சிறப்பியல்பு 1 ஒரு தானம் தள்ளி வைக்கிறோம். அதனால் 33.03 வந்திருக்குது. இதே மாதிரி நிறைய உதாரணங்களுக்கு எல்லா உதாரணங்களும் பார்த்தா விளக்கமாக இருக்கும். அதே மாதிரி 2வது உதாரணமும் இருக்குது. அதே மாதிரி மடக்கையை பார்க்க வேண்டியான். இதுக்கு பார்த்துட்டு சிறப்பியல்பு எழுத வேண்டியான். சிறப்பியல்பு இங்கேயும் சிறப்பியல்பு எழுத வேண்டியான். அதை கூட்டி கழித்து போட்டு கடைசியாக வர்ற விடைக்கு முரண் மடக்க பார்க்கணும். கடைசியாக வர்ற விடைக்கு முரண் மடக்க பார்க்கணும். இதுக்கு மட்டும் முரண் மடக்க பார்க்கணும். இது சிறப்பியல்பு மறை 3 போட்டுட்டு இதுக்கு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தசங்குத்தி விட்டால் சரி. 29.75 வருது. அதுக்கு தசங்குத்தினோம்னா இங்கே தசம் வரும். மார் 3 இருக்கிறபடியாக 3 தானம் 3 1 2 3 தானம் அது 0 0 0 2 0 3 இருக்குது. அவ்வளோதான் இதுக்கு விளக்கம். அதே மாதிரி எல்லா கேள்வியும் பார்த்தோம்னா சரி. அதே மாதிரி அதில் வினாக்கள் இருக்குது. பயிற்சி 3.4 மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி பெருமானம் காண்றது சம்மந்தமாக இருக்குது. அதே தான் தனித்தனி மடக்கையில் ஒரே மடக்கையில் பெருக்கப்பட்ட தனித்தனி மடக்கையில் கூட்டுப்படும். இதுவும் கூட்டுப்படும், இதுவும் கூட்டுப்படும், எல்லாம் கூட்டுப்படும். இங்கே மட்டும் கழிபட போகுது. இங்கே கூட்டணும், மேலே கூட்டணும், இதை கழிக்கணும். அதை நிறைய கணக்கு நீங்கள் உதாரணமே மேலே இருக்குது, செய்து பார்க்கலாம். அடுத்தது 3.5 ஒரு எண்ணின் மடக்கையை முழு எண்ணால் பெருக்குதலும் வகுத்தலும். ஒரு எண்ணின் மடக்கை முழு எண்ணால் பெருக்குதலும் வகுத்தலும் இந்த பெருமானத்தை 2ஆல் பெருக்கிறது எப்படி என்று இருக்குது. அது சம்மந்தமான உதாரணங்கள் நிறைய இருக்குது. 2.811 2ஆல் பெருக்கிறா தெரியும். 2 2 2 8ஆல் பெருக்கினா 6.2 பெருக்கினா 5.622. இது உதாரணம் நிறைய இருக்கிறபடியாக அதை பற்றி விளக்கம் தேவையில்லை நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே உதாரணம் இருக்குது. தேவையானதுக்கு மட்டும் கொஞ்சம் பயிற்சி செய்யக்கூடியதாக இருக்கும். மற்றது நீங்கள் உதாரணத்தை பார்த்தே விளங்கக்கூடியதாக இருக்கும். எல்லாமே அதே மாதிரி பெருக்கிறது தான் பெருக்கி எழுத வேண்டிய. முரண் மடக்கை ஒரு முழுவன்னா வகுத்தல். இது வகுத்தல் தான் முக்கியமானது. வகுக்கும்போது போதாட்டிக்கு முன்னுக்கு இருந்து எடுக்க வேண்டி வந்துடும். அதில் உதாரணம் பார்ப்போம். இப்போ இதில் உதாரணம் பார்த்தோம்னா பார் 3 இருக்குது. பார் 3.500 இருக்குது. பார் 3 வகுக்க சொன்னபடியாக 3வது பார் 1. அதே மாதிரி இதை வகுக்கணும். தனித்தனியாக வகுக்கணும். சிறப்பியல்பு தனியே மடக்கு இலக்கத்தை தனியாக வகுக்கணும். அதே நேரம் கீழே தந்திருக்கிறது கொஞ்சம் வித்தியாசமானது. இதை பார்த்தோம்னா பார் 1 2ஆல் வகுக்க சொல்லியிருக்கு. பார் 1 2ஆல் வகுக்க முடியாது. அதே மாதிரி 0.54 12 2ஆல் வகுக்கணும். இதை வகுக்கலாம். பார் 1 வகுக்க முடியாது. அதனால் பார் 1 பார் 2ஆக மாற்றணும். பார் 1 பார் 2ஆக மாற்றுறா நாங்கள் செய்ய வேண்டியது பார் 1 இன்னொரு பார் 1 அதாவது மறை 1 இன்னொரு பாறை 1 போடுறோம். அதுக்கு பதிலாக இல்லாத மறை 1 போட்டபடியாக நேர் 1 இதோடு சேர்க்கிறோம். இதோட நேரத்தான் சேர்க்கலாம்ன்றபடியாக நேரை கொண்டு வந்து இதோடு சேர்க்கிறோம். இங்கே மறை 2 வரப்போது பார் 2 இங்கே வரப்போது 1.54 12. இங்கே நேரை கொண்டு வந்து சேர்க்கிறோம். மறையை இங்கே வச்சுருக்கிறோம். இப்போ இதை 2ஆல் வகுக்கலாம். இதையும் 2ஆல் வகுக்கலாம். இதை வகுக்கையில் அதண்டபடியாக பார் 1 அதாவது மறை 1 நேர் 2ஆல் வகுக்க 1 2ஆல் வகுக்கையில் அதண்டபடியாக வகுத்தா பின்னத்தில் வர மாட்டபடியாக நாங்கள் முழு எண்ணா மாற்றுறோம். முழு எண்ணா மாற்றிட்டு இங்கே 1 கொடுக்குறோம். அதில் உதாரணங்கள் நிறைய இருக்குது. பார்த்தா புரியக்கூடியதாக இருக்கும். அதான் இங்கே இருக்கிறது.
ரெண்டாவது வகுக்கொண்டபடியாக இங்கே வகுக்கலாம், இதை வகுக்கிற சிக்கல்ன்றபடியாக மறை ரெண்டாக மாத்திரம் நேர் ரெண்டு போடுறோம். அதை இதோடு சேர்த்துக்கொள்கிறோம். சேர்த்தோம்னா இது ரெண்டாவது வகுத்தா மறை உண்டு மொத்தமாக குளத்தையும் ரெண்டாவது வகுத்தா வர்ற விடு. இது சம்மந்தமாக நிறைய வினாக்கள் இருக்குது. நீங்கள் செய்து பார்த்தா புரியக்கூடியதாக இருக்கும். உதாரணமும் நிறைய இருக்குது, அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. அதில் பயிற்சியும் இருக்குது. ரெண்டாவது வகுப்பு சொல்லியிருக்கு. அதே மாதிரி முதலாவது கேள்வி தான் மறை ரெண்டாக மாற்றணும். அதனால் 1.5413 மாற்றணும். அதாவது இங்கே மறை ஒன்றை சேர்த்துருக்கும், அதனால் இங்கே நேர் ஒன்றை சேர்த்துருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். அதை வச்சுட்டு ரெண்டையும் வகுத்துட்டு போட வேண்டிய உதாரணத்தை பார்த்தாலும் செய்யக்கூடியதாக இருக்கும். நாங்கள் இப்போ அடுத்ததுக்கு போவோம். 3.55 பார்த்துட்டோம். 3.6 மடக்கு அட்டவணையை பயன்படுத்தி எண்ணின் வலுவையும் மூலத்தையும் காண்றது. இதுவும் சின்ன விடயம்தான். மடக்கை ஒன்றிலே பார்த்துட்டோம். மடக்கையில் சுட்டியாக இருக்கிறது முன்னுக்கு வரும், அதனால் முன்னுக்கு கொண்டு வந்து போட்டுக்கிடாது. அப்படி மூலம் கழுதுறதான் வேலை. மடக்கை விதியை பயன்படுத்தி செஞ்சுக்கிடாது. இதுக்கும் அதே மாதிரி தான். லோக் 25 வர்க்க மூலம் உண்டு அரையா மடக்குன்ற அர்த்தம். மேலே இருக்கிறது முன்னுக்கு கொண்டு வந்து போடலாம். மடக்கை ஒன்றிலே பார்த்துட்டோம். அரையா மடக்கு LG 25. அவ்வளோதான். உதாரணத்தை பார்த்தாலே புரியக்கூடியதாக இருக்குது. வர்க்கம் இருந்தாலும் அந்த வர்க்கத்தை தூக்கி வந்து முன்னுக்கு போட வேண்டியான். இதுகின்ற பெருமானம் காண சொன்னால் LG என்று போடுறோம். 4ஆம் மடக்கை தூக்கி வந்து முன்னுக்கு போடுறோம். இதுக்குரிய மடக்கையை பார்க்குறோம். மடக்கையை பார்த்துட்டு அதுக்குரிய முரண் மடக்கையை பார்த்து பெருமானம் காண்றோம். உதாரணங்களே நிறைய இருக்குது, அதையை பார்த்து புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். எல்லாத்தையும் சொன்னால் நேரம் அதிகமாக போய் கொண்டு இருக்கும். இருந்தாலும் புரியக்கூடியதாக ஓரளவுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறேன். உதாரணத்தை பார்த்தே நீங்கள் எல்லாத்தையும் செய்யலாம். இதுக்கும் அதே மாதிரி தான். அரையா மடக்கு முன்னுக்கு கொண்டு போட்டு இதுக்குரிய மடக்கையை பார்க்குறோம். மடக்கையை பார்த்துட்டு அதை இதால் ரெண்டாவது வகுத்துட்டு ரெண்டாவது வகுக்கிறது தெரியும் எங்களுக்கு. மறை உண்டை வகுக்கிற கஷ்டம்ண்டா மறை ரெண்டாக மாற்றிட்டு இங்கே உண்டை கூட்டணும். அதை நாங்கள் பார்த்துட்டோம். பிரிகோடுகளை பெருக்கலும் வகுத்தல் கூட்டல் கழித்தெல்லாம் பார்த்துட்டோம். அதனால் கடைசி விடைய முரண் மடக்கை பார்க்கணும். இந்த மடக்கை பார்த்து வர்றபடின்றது 10.0.47 அதாவது 10 அடுக்குன்ற அர்த்தம். இந்த 10 அடுக்கு இல்லாமல் எழுதணும்டா, இலக்கமாக எழுதணும்டா ஆன்டிலோக் பார்க்கணும். ஆன்டிலோக் பார்க்குறதும் பார்த்துட்டோம். அப்படியே அதில் பயிற்சி இருக்குது. இதை அப்படியே செய்ய வேண்டியான். LG 5.97 ரெண்டாம் அடுக்குன்னு இந்த ரெண்டை கொண்டு வந்து முன்னுக்கு போட வேண்டியான். 2 LG 5.97 2 தர இதுக்கு மடக்க பார்க்கணும். சிறப்பியல்பு 0 அப்படியே மடக்க பார்க்க வேண்டியான். 59 நேரம் மடக்கை பார்த்துட்டு வர்ற பெருமானத்தை ரெண்டாவது பெருக்கிட்டு அதுக்கு ஆன்டிலோக் பார்க்கணும். ஆன்டிலோக் பார்த்துட்டு விடையளினா சரி. சிறப்பியல்பு 0 அப்படியே போட்டால் சரி. அடுத்த 3.7 வலுவும் மூலமும் இடம்பெறும் கோவைகளை மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி சுருக்குதல். அங்கே சொன்னது தான். அங்கே பெருக்கலும் வகுத்தலும் இருந்தால் எப்படி மேலே செய்தோமோ மடக்கை அட்டவணை பயன்படுத்தி, அதே மாதிரியே இங்கே வர்க்கம் இருந்தாலும் மடக்கை அட்டவணை பயன்படுத்தி செய்யணும். இந்த வர்க்கத்தை முன்னுக்கு வந்துட்டு கொஞ்சம் வேலை கூட நடந்தால் ஆனால் செய்யலாம், பிரச்சனை இல்லை. LG 7.543 அதுக்குரிய மடக்கையை காணணும். அதே நேரம் ஒரே மடக்கையில் பெருக்கப்பட்டிருந்தால் கூட்டணும். தனித்தனி மடக்கையில் அந்த ரெண்டாக கொண்டு வந்து முன்னுக்கு போடணும். அதெல்லாம் போட்டு செய்ய வழியிலே செய்திருக்குது. பார்த்தாலே புரியக்கூடியதாக இருக்குது. கடைசியாக ஆன்டிலோக் பார்த்து விடையை கொடுத்து விட்டால் சரி. இதை நான் கால்குலேட்டர் எடுத்தாலும் அன்னளவாக சரியாக தான் வரும். அதுக்கு மடக்கை அட்டவணை பயன்படுத்த சொல்லியிருக்கு. மடக்கை அட்டவணை பயன்படுத்தி பெருமானம் காண்றது. இதுவும் அதே மாதிரி தான். அதே தான் உதாரணம் தந்து போட்டு தந்திருக்குது. உதாரணத்தை பார்த்து ஓரளவுக்கு புரிஞ்சு ஓரளவுக்கு செய்யக்கூடியதாக இருக்கும். ஏதாவது விளக்கம் குறைய வேண்டாம் கமெண்ட் பண்ணுங்கள். தனித்தனி தலைப்பாக பார்க்கலாம். நாங்கள் 9 தலைப்பு இருக்குது. அதை நாங்கள் 9 தலைப்பும் ஒரே விதமாக பார்க்குறபடியாக கொஞ்சம் வேகமாக போக வேண்டி இருக்குது. கிட்டத்தட்ட இது ஒரு 4 மணித்தியால பாடம். 6 பாடவளைக்குரிய பாடம். 6 பாடவளைக்குரிய பாடம். நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட 1/2 மணித்தியாலம் 1 மணித்தியாலத்தில் பார்க்குறபடியாக கொஞ்சம் வேகமாக போக வேண்டி இருக்கும். இல்லை தனித்தனி தலைப்பாக பார்க்குறேன்னா மெதுவாக பார்க்கலாம். நாங்கள் அதை நீங்கள் தேவையான கருத்தில் பதிவு பண்ணுங்கள். 4 மணித்தியாலத்தை நாங்கள் சுருக்கி கிட்டத்தட்ட 1 மணித்தியாலத்துக்குள்ளே சிறப்பாக்குறோம். அடுத்த மடக்கு அட்டவணையும் பயன்பாடு. மடக்கு அட்டவணையும் பயன்பாடு அது எங்கெங்கே பயன்படுத்துகிற மாதிரி சம்மந்தமாக கேள்வி இருக்கும். அதை நான் முதலே சொல்லிட்டோம். ஒரு கன சென்டிமீட்டர் இரும்பின் திணிவு வேண்டாம் கேட்டது. கனவளவு கேட்டது. கனவளவு வேண்டாம் 3ஐயும் பெருக்கணும்.
மூண்டையும் பெருக்கினோம்னா எப்படி தசத்தில் பெருக்கல் இருந்தால் எல்ஜி எடுத்துருவோம். மடக்கை எடுத்தால் ஒரே மடக்கையில் பெருக்கப்பட்டிருந்தால் தனித்தனி மடக்கையில் கூட்டல் எழுதுகிறோம். எல்ஜி பெருமானம் எல்ஜி பெருமானம் எல்ஜி பெருமானம் கூட்டல் போட்டு மடக்கையை கண்டுட்டு மூண்டையும் கூட்டுறோம். மூண்டையும் கூட்டிட்டு ஒரு பெருமானம் வரும். அதுக்கு ஆன்டிலோக் பார்க்குறோம். ஆன்டிலோக் பார்த்து கடைசி வழியை கொடுத்தாச்சு. மூண்டையும் கூட்டுறோம். பெருக்கப்பட்டிருந்தால் தனித்தனி மடக்கை எடுத்துட்டு மடக்க பெருமானத்தை கண்டுட்டு மூண்டையும் கூட்டுறோம். மடக்க பெருமானத்தை கண்டுட்டு மூண்டையும் கூட்டிட்டு மடக்க பெருமானத்தை கண்டுட்டு மூண்டையும் கூட்டி போட்டு கடைசியாக ஆன்டிலோக் பார்த்து கொடுத்து விட்டா சரி. அது சம்மந்தப்பட்ட வினாக்கள் நீங்கள் பயிற்சி இங்கே உதாரணங்கள் இருக்குது, அதை பார்த்தாலே புரியக்கூடியதாக இருக்கும். மடக்கட்டவனை பார்த்து கூட்டணும் கழிக்கணும்னா கழிச்சு போட்டு கடைசியாக ஆன்டிலோக் பார்த்து விடையை கொடுக்கணும். அடுத்த கணிகருவியின் பயன்பாடு சின்ன விடயம்தான். நாங்கள் பார்த்து எல்லாத்தையுமே கணிகருவியில் பயன்படுத்தலாம். அது எப்படி எந்தெந்த சாவியை பயன்படுத்தணும் இருக்குது. கணிகருவியை பயன்படுத்தி மூலத்தை பெருமானத்தை காண்க, அது வலுவை காண்றது எப்படின்னு இருக்குது. இப்போ 275 மூன்றாம் அடுக்குன்னா மடக்கை எடுக்க 3 முன்னுக்கு போட்டு 275க்கு மடக்கை பார்த்து அதுக்கு முரண் மடக்கை பார்த்து கடைசி விட காணுவோம். ஆனால் கால்குலேட்டரில் ஒரே தரமாக கேட்கலாம். இந்த இவ்வளவு இலவு இறக்கத்தக்க என்ற மடக்கையெல்லாம் பார்க்கணுண்டு கால்குலேட்டர் கண்டுபிடிக்காத காலத்திலேயே மடக்கையை வச்சு தான் பயன்படுது. அது இப்போ வரைக்கும் இருக்குது. அதனால் கால்குலேட்டர் உங்களுக்கு தரப்படாத மடக்கையை தான் பயன்படுத்தி பழகும். 275 வர்க்கம், அதாவது மூன்றாம் அடுக்கு கனமண்டபடியாக எக்ஸின் எண்ணாம் அடுக்கு வர்க்கமண்டா 2 அடிக்கணும், கனமண்டா 3 அடிக்கணும், 4ஆம் அடுக்குன்னா 4 அடிக்கணும், 5ஆம் அடுக்குன்னா 5 அடிக்கணும், 10ஆம் அடுக்குன்னா 10 அடிக்கணும். இதான் முறை. தந்த இலக்கத்தை போட்டுட்டு எக்ஸின் எண்ணாம் அடுக்கு போட்டுட்டு எத்தனையாம் அடுக்கு இருக்கோ அத்தனை அடுக்கு அடித்தா கடைசி விட வரும். அதுக்கு வேறு வழிகள் நிறைய சொல்லியிருக்குது. இந்த சாவியை பயன்படுத்தலாம், எக்ஸின் எண்ணாம் அடுக்கு சாவியை பயன்படுத்தலாம், அல்லது இந்த சாவியை பயன்படுத்தினாலும் ஒரே விட தான் வரும். அதே மாதிரி மூலம் காண்றது, வர்க்க மூலம் கன மூலம் காண்றது எப்படின்னு இருக்குது. அதுக்கு அதே மாதிரி எக்ஸின் எண்ணாம் அடுக்கு அமர்த்தலாம். ஷிஃப்ட் அமர்த்தி எக்ஸின் எண்ணாம் அடுக்கு அமர்த்தினோம்னா எக்ஸின் ஒண்டிங்கள் எண்ணாம் அடுக்குன்னு வந்துடும். அல்லது எக்ஸின் ஒண்டிங்கள் எண்ணாம் அடுக்கு நேரடியாக இருந்தால் அந்த பெருமானத்தை போட்டுட்டு எக்ஸின் ஒண்டிங்கள் எண்ணாம் அடுக்கு போட்டு அங்கே வர்க்கத்துக்கு இலக்கம் என்ன போட்டோமோ அதே மாதிரி இங்கே 4ஆம் மூல குறியீட்டுகள் 4 இருந்தால் 4 போடணும். இப்போ 54 அதிൻ്റെ எக்ஸின் ஒண்டிங்கள் எண்ணாம் அடுக்கு எண்கள் இருக்கிறது 2 இருந்தால் 2, 3 இருந்தால் 3, 4 இருந்தால் 4, 5 இருந்தால் 5. இங்கே 2 இருக்கிறபடியாக 4 இருக்கிறபடியாக 4 போடுறோம். அதுக்கு வேறு வழிகள் இருக்குது. இந்த வழி உண்மையில் இலக்கமான வழி. இப்படி ஒரு சாவி இருந்தால் நேரடியாக அடிச்சுட்டு போயிடலாம். எக்ஸின் ஒண்டிங்கள் எண்ணாம் அடுக்கு தான் பின்ன சுட்டி எழுதினோம்னா பின்ன சுட்டி மடக்க 1ல் பார்த்துட்டோம், அப்படி எழுதிவிட்டால் சரி. அல்லது இந்த சாவி இருந்தாலும் இன்னும் இலகு. எக்ஸின் மூலக்குறியீட்டுக்கு என்னென்னா எண்ணி இருக்கிற இடத்த என்ன இருக்கோ அதை போட்டுவிட்டா சரி. இதை பார்த்தாலே புரியக்கூடியதாக இருக்கும். அதில் சின்ன சின்ன கேள்விகள் இருக்கும். அடுத்தது வலுவும் மூலம் இடம்பெறும் கோவைகளை சுருக்குவதற்கு கணிகருவியை பயன்படுத்தல். இது அதே மாதிரியே செஞ்சுட்டு போயிடலாம். 5.21 எக்ஸின் எண்ணாம் அடுக்கு 3, பிறகு பெருக்கல் அடையாளம் 4.3 எக்ஸின் ஒண்டிங்கள் எண்ணாம் அடுக்கு 3, பிறகு வகுத்தல் அடையாளம் 3275 அதுதான் இங்கே போட்டிருக்குது. 5.2 எக்ஸின் எண்ணாம் அடுக்கு 3 தர 5.3 4.3 எக்ஸின் ஒண்டிங்கள் எண்ணாம் அடுக்கு 3 வகுத்தல் மிச்சம் இருக்க இலக்கம். உதாரணத்தை பார்த்தாலே புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதில் பயிற்சிகள் நிறைய இருக்குது, பயிற்சியும் நிறைய இருக்குது. அதை பார்த்து நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்போ இதை பார்த்தோம்னா 9, 5, 2 அடிச்சுட்டு எக்ஸின் எண்ணாம் அடுக்கு 2 அடித்தா முதலாவதுக்கு விட வந்துடும் கால்குலேட்டரில். ஆனால் மடக்கையிலேண்டா பெரிய வேலை தான் ஒன்றும் செய்யலாது. அதே மாதிரி மடக்கு அட்டவணையை பயன்படுத்தியும் சுருக்கட்டான், கணிகரியை பயன்படுத்தியும் சுருக்கட்டான். ரெண்டுக்கும் விட ஒரே மாதிரி வருதாண்டு செம்ம பார்க்கட்டான். மடக்கு அட்டவணை பார்த்தோம்னா எல்ஜி 1 பார்ப்போம், 1 வகுத்தல் 2, 7, 5, 2, 2 பார்ப்போம். பிறகு தனித்தனி மடக்கில் எழுதுவோம். எல்ஜி கூட்டலாக போயிடும், வகுத்தல் இருக்கக்கூடிய கழித்தலாக போயிடும். இங்கே கழித்தலாக போயிடும். கழித்தல் 2, 7, 5.2.
பிறகு இதுக்குரிய பெருமானம் காண்றோம், இதுக்குரிய பெருமானம் காண்றோம், ரெண்டையும் கழிக்கிறோம், ஆன்டிலோக் பார்க்குறோம், இப்படி எழுதுகிறோம். இவ்வளோ வேலை இருக்குது. ஆனால் கால்குலேட்டர் இருந்தால் ஒரே இடமாக கால்குலேட்டரில் 1 அமர்த்துறோம், வகுத்தல் அடையாளத்தை அமர்த்துறோம், 275.2 அமர்த்தினோண்டா விட வந்துடும். மடக்கு அட்டவணையில் கொஞ்சம் பெரிய வேலை தான். கால்குலேட்டரை பயன்படுத்த முடியாதபடியாக மடக்கு அட்டவணையை பயன்படுத்த தெரிஞ்சிருக்கணும். நாங்கள் இதே மாதிரி வேறுபட்ட வினாக்களோடு சந்திக்கலாம். இவ்வளோ தான் இந்த பாடம். கிட்டத்தட்ட 4 மணித்தியாலத்துக்குரிய பாடத்தை நாங்கள் சுருக்கி 1 மணித்தியாலத்துக்குள்ளே தந்திருக்கிறோம்னு நினைக்கிறேன். 1 மணித்தியாலமாக கூடிட்டு தெரியலை, கிட்டத்தட்ட 1 மணித்தியாலத்துக்கு வந்திருக்கு. இப்போ இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் யாருக்காவது தேவைப்படும்னா பகிர்ந்து கொள்ளுங்கள். நம்ம சேனலில் முதல்ல பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் தொடர்ச்சியாக 9 தலைப்புக்கு கீழே பார்த்துருக்குறோம். சுட்டிகளும் மடக்குகளும் 2ல் 9 தலைப்புகளை பார்த்துருக்கோம். சுட்டிகளும் மடக்குகளும் 1 பார்த்துட்டோம். இந்த 9 தலைப்புகளும் ஓரளவுக்கு புரியக்கூடியதாக வழங்கப்படுத்தியிருப்பேன் நினைக்கிறேன். ஏதாவது பிரச்சனை இருக்குமெண்டா கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது தலைப்பு இந்த தலைப்பு சம்மந்தமாக திருப்பொருட்கள் சொல்லுவோம்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு தலைப்பாக நாங்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட 4 மணித்தியால பாடத்தை ஒரு மணித்தியாலத்துக்குள்ளே சுருக்கி சொல்லி இருக்குது. அப்போ இவ்வளோ தான் சொல்ல முடியக்கூடியதாக இருக்குது. நீங்கள் தேவைப்பட்டால் நாங்கள் தனித்தனி தலைப்பில் எல்லாத்தையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதே மாதிரி அடுத்த காணொலியில் சந்திப்போம். அடுத்த பாடம் வந்து திண்மங்களின் மேற்பரப்பின் பரப்பளவு சம்மந்தமாக இருக்குது. பரப்பளவுகள் எப்படி காண்றது, பரப்பளவுக்குரிய சமன்பாடு என்னன்றது அடுத்த காணொலியில் பார்ப்போம். நன்றி.